ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. நம்ம இன்னைக்கு நாவலன் சமையலறையில் ஒரு ஹெல்த்தியான, ஒரு டேஸ்டியான, ஒரு ஈஸியான கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது. அது இன்னைக்கு நான் உங்கள் கூடயே போய் ஷாப் பண்ணலான் இருக்கேன். ஸோ வாங்க போய் அந்த கடைக்கு போய் இந்த கேரட் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு இங்கே நல்ல மழையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. நடந்தே போயிடலாம். ரோடெலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது, மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கிறதுனால. அதோ ட்ராம் தெரியுதுல்ல, இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராம் ஸ்டேஷன். நம்ம போக வேண்டிய ஷாப் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஷாப் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கேக்குக்கு தேவையான கேரட் வாங்கலாம். அப்புறமா பட்டர், அப்புறம் முட்டை, சர்க்கரை வாங்கிட்டேன். மைதா மாவும் வாங்க போகிறோம். அப்புறம் ஆயில், வெஜிடபிள் ஆயில். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச cashew, எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டைப்பொடி. அவ்வளோதான், நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம இந்த கேரட் கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஸ்வீடனில் உள்ள ட்ராம். இங்கே பஸ் மாதிரியே மோஸ்ட்லி ட்ராம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அப்புறம் இதுதான் இங்கே உள்ள ஸ்கூல். இங்கேயே குழந்தைங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்மர் டைமில் அவங்க இப்படி தான் செடியெலாம் நிறைய வளர்த்துவாங்க. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேரட் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல கொஞ்சமாக முந்திரியை இந்த மாதிரி ஒரு ட்ரேல வச்சு நான் 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு டோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வானலியில் கூட மிதமான சூட்டில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா 4 முட்டை, அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த வெஜிடபிள் கேக்லாம் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் தேவையில்லை. 3/4 கப், அதாவது 175 கிராம் சர்க்கரை, அப்புறம் 3/4 கப் வெஜிடபிள் ஆயில். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பட்டர் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணையும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒயர் விஸ்க் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வெஜிடபிள் கேக்குக்கெல்லாம் லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே போதும். அந்த சுகர் மட்டும் கரைஞ்சி போகிற மாதிரி பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 200 கிராம் மைதா மாவு, கொஞ்சமாக சின்னமான் பவுடர், நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், பட்டை பொடிச்சது.
அப்புறமா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இவ்வளோத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்படி அரைக்கும் போது அந்த எல்லா இன்கிரீடியண்ட்டும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வரும். ஏதாவது கட்டி இருந்தாலும் அது போயிடும். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சின்னமான் பவுடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி இதை சேர்த்துப்பேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம், இந்த மாவு கூட. கேரட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்பேச்சுலா எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. கை வச்சே அதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு கலவையை நம்ம ஏற்கனவே வச்சிருந்த அந்த முட்டை அது கூடவே சேர்த்துக்கலாம், அந்த வெட் இன்கிரீடியன்ஸ் கூட. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு வெட் இன்கிரீடியன்ஸ் ஏற்கனவே வச்சிருந்தோம்ல அது கூட சேர்த்துட்டு இப்படி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஹேண்ட் பிளெண்டரோ ஒயர் விஸ்கோ எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கலந்தாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி டோஸ்ட் பண்ணி முந்திரி கேக்குக்கு நம்ம சேர்த்தோம்னா அது இன்னும் டேஸ்டா இருக்கும். சும்மா ராவா சேர்க்கறத விட இப்படி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் தரும். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதை உடனே ஒரு கேக் டின்ல மாத்திடணும். நான் ஏற்கனவே இப்படி ஒரு கேக் டின்ல பேக்கிங் பேப்பர் போட்டு சைடெல்லாம் வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அதுல இந்த கலவையை நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ நம்மளுடைய அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஏற்கனவே 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே கேக் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. குக்கரில் பண்ணும்போதும் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ இது 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. குக்கர்னா 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்மளுடைய கேக் பேக் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்கறதுன்னா, இப்படி ஒரு குச்சி வச்சு குத்தும் போது அந்த குச்சியில எதுவுமே ஒட்டக்கூடாது. பாருங்க, எதுவுமே ஒட்டல. அப்படின்னா நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டின்ல இருந்து இந்த கேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேக் ரொம்ப நல்லா ஆறணும். அப்பதான் இந்த டின்ல இருந்து நீங்க இந்த கேக்கை வெளியில எடுக்கணும். இப்போ நம்மளோட கேக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் நான் இதை வெளியில எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் போடுறேன். இது சும்மா தான் நான் போடுறேன் ஒரு டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பாருங்க, இப்படி பார்க்கும்போதே தெரியுது நம்மளோட கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம இதை எதுக்கும் கட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்மளுடைய கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளோட டோஸ்ட் பண்ண அந்த முந்திரியெல்லாம் அப்படி அதில் தெரியுது பாருங்க. இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கேரட் நம்ம பொரியல் வச்சாலும் ரொம்ப சாப்பிட மாட்டோம். தனியாகவும் ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கேக்ல எல்லாம் ஆட் பண்ணும்போது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தி கேக். நீங்களும் இதை டீ டைம்ல எல்லாம்
செஞ்சு வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட நாவலன் சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.